சக்தி, ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, வாழ்வில் சில நிகழ்வு நீ விருப்பப்பட்டு நிகழாமல் இருக்கலாம். ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அது நடக்கும். உன் விருப்பமில்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகிறது என்றால் உன் அம்மா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகின்றேன் என்று நம்பிக்கை கொள். அன்பு காட்டாத மனமும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது குழந்தையே. அன்பினால் மட்டுமே உணர்வுகள் சிலிர்க்கும். சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வில் இனிமையாகும் குழந்தையே. வாழ்க்கையில் நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே. தோல்விகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று உன் வாய்தான் சொல்கிறதை தவிர உன் மனம் ஏற்க மறுக்கிறது. சில தருணங்களில் நீ விரக்தி அடைய இதுவே காரணம். உன் வாழ்வில் மட்டுமல்ல, இவ்வுலகில் உள்ள அனைவருக்குமே இது பொருந்தும். நிகழும் செயல்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு. உன்னை சுற்றி உனக்கு நெருக்கமானவர்கள் ஏற்படுத்தும் அவமானங்கள் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியை மனதில் வளர்க்கிறது. வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதி நிச்சயம் தேவை என்பதை புரிந்து கொள். எவ்வளவு நாள் நீ தொலைத்த நாட்களை பற்றி இப்படி பேசிக் கொண்டிருப்பாய்? இவ்வளவு நாள் வருந்திக் கொண்டே இருக்க போகிறாய். இப்படியே நீ தேங்கி நின்றால் அடுத்த கட்டத்திற்கு நீ போக முடியாது. வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. உன் கவலைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்து விடு. நான் இருப்பதை மட்டும் மறக்காதே. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செய்ய போகின்றேன். அதை கனவாக நினைத்துக்கொள். நடக்க போவதை சவாலாக எடுத்துக்கொள். உன் அம்மா நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. நல்லதே நீ உன் வாழ்வில் நடக்கும். நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன. உனது தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களில் மனதில் கொண்டு மீண்டும் இது போல் ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு. வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல், அழுதல் ஆகியவை உனக்கு எந்த வகையிலும் உதவி செய்யாது. நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னே செல்வது என்பது குறித்து சிந்தித்து செயல்படு. அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே. குறுக்கு புத்தி சுயநலமானது, விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது. குறுக்கு புத்தி கள்ளக்கவடம், முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும். இந்த நிலை நீங்கி துன்ப சுமையை சுமக்கின்றாய். அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கின்றது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்காதே. உன்னை அன்புடன் தான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னை ஒவ்வொரு முறையும் தைரியப்படுத்துகிறேன் என்பதை நினைவில் கொள். இன்னும் கடந்து போகக்கூடிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது. அதுவரை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உனது சுமையை களம் தெரியாமல் இருப்பதற்காக என் நாமத்தை உச்சரித்தபடி இரு. எதற்காகவும் கவலைப்படாதே. நான் கூடவே இருக்கின்றேன். எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கின்றேன். மனதிற்குள் கஷ்டத்தை வைத்துக்கொண்டு வருந்தாதே. உனக்கு எந்தவித குழப்பமும் வேண்டாம். இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன்னை நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ வைப்பேன். உனது துயரங்கள் அனைத்தும் விலகப் போகிறது. விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும். நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. என்னை சரணடைந்த பின் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ நிச்சயம் தடைகளை தவிர்த்து வெற்றி அடைவாய். இது என் சத்திய வாக்கு. உனக்கு துணையாக என் அன்பு குழந்தையே, நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வீடு தேடி வரப்போகிறது. நீ என்னிடம் வைத்த கோரிக்கை நிறைவேறப் போகிறது. உன்னை பிரிந்து சென்ற உறவு உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னிடமே வரப்போகிறது.
உனது வாழ்க்கையே ஒரு போராட்டக் களம். அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய். நீ பட்ட கஷ்டங்கள் மற்றும் வேதனைகளில் இருந்து விடுபட போகின்றாய் பிள்ளையே. உன் கர்ம பலன்களை முழுவதுமாக அகற்றி விட்டேன். இனி உன் வாழ்வில் படிப்படியாய் முன்னேற போகின்றாய். உன் அம்மா உன்னை வழிநடத்தி செல்கின்றேன். உனக்கு துணையாக நான் இருப்பேன் தங்கமே. நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உன் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுவாய். பொறுமையோடு இரு. நீ செல்லும் இடமெல்லாம் உன் நிழலாக நான் வருவேன். உன் மனதை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் உன் கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எதிராகத்தான் நடக்கிறது. அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே. அனைவருக்கும் இவையெல்லாம் நடப்பது இயல்புதான். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை, கெட்டவர்கள் என்றும் ஜெயித்து கொண்டே இருப்பதில்லை. என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை. என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை வை. உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் இன்னும் சிறிது நாட்கள்தான். எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. உன்னை உன் கஷ்ட காலங்களில் இருந்து விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு போராடி கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருக்கும். ஆனால் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரே காரணம்தான். எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை மட்டும் கையில் ஏந்தி கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. எல்லாவற்றிற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கையே கவலையாகத்தான் இருக்கும். உனக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது என்பதை முதலில் நம்பு. என் அருள் எப்பொழுதும் உனக்கு உண்டு. கவலைப்படாமல் இரு. நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.